Hello dear brothers and sisters. So welcome to போத்தமிழ். போத்தமிழ்ல வழக்கமாக நம்ம அடுத்து திருக்குறள். திருக்குறள்ல அடுத்த ஒரு அதிகாரம் நம்ம பார்க்க போறோம். சரியா? இது வரைக்கும் இருக்கக்கூடிய போத்தமிழ்ல இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களை ஒரு 7 அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அதிகாரமா நம்ம பார்க்க போறோம். சரியா? திருக்குறள்ல இருக்கக்கூடிய 133 அதிகாரங்கள் நம்மளுக்கு 20 அதிகாரம் தான் சிலபஸ்ல இருக்கும். சரியா? போத்தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த 20 அதிகாரங்களை 7 பார்த்தாச்சு இல்லையா? அடுத்த ஒரு அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வினை செயல் வகைன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்கள்ல இது 68வது அதிகாரம். ஓகேவா? 68வது அதிகாரம். 68 அதிகாரம். அதே போல பொருள் ஒரே நிமிஷம்ப்பா, பொருட்பாலில் இது இருக்கும். சரியா? ஒரே நிமிஷம். பால் வகையிலும் பார்க்கும்போது முப்பால் பகுப்புல வந்து பார்க்கும்போது இது பொருட்பாலில் இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? அதே போல பொருட்பாலில் இருக்கக்கூடிய இயல்ல 9 இயல்களை திருக்குறளுடைய 9 இயல்கள்ல இது அமைச்சியல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். ஓகேவா? அமைச்சியல் சார்ந்து இருக்கும். வினை செயல் வகை. வினை செயல் ஒன்றும் கிடையாது. வினை என்றது செயல் இல்லையா? நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அது செய்யும் போது என்னென்னலாம் பார்த்து நம்ம அதை செய்யணும் அப்படின்றத ஐயன் வள்ளுவர் அவர்கள் ஒரு 10 குறள்கள் மூலமா ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்றத அழகாக நம்மளுக்கு சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்த 10 குறள் படிச்சோம் அப்படின்னா நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது எப்படி செய்யணும், எவ்வளவு சீக்கிரம் செய்யணும், எவ்வளவு காலம் தாழ்த்தி செய்யணும், அது எப்படி செய்யணும், என்னென்னலாம் பார்க்கணும் ஒரு செயலை செய்யும் போது அப்படின்ற எல்லா விவரமும் நம்மளுக்கு புரியும். சரியா? வழக்கம் போல நான் சொல்றதான், நான் இதுல இருக்கக்கூடிய குறள் இப்ப அதிகாரம் 68 அப்படின்னா வினை செயல் வகையை பத்தி சொல்லும். அப்போ அதிகாரம் 68 அப்படின்னும் போது பக்கத்துல ஒரு 0 சேர்த்துட்டோம்னா இந்த அதிகாரத்தினுடைய இறுதி குறள் இது. ஓகேவா? அப்போ எந்த குறள்ல ஸ்டார்ட் ஆகும்? 671ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ 671ல இருந்து 680வது குறள் வரைக்கும் இந்த இடைப்பட்ட 10 குறள் வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு வினை ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்றத வள்ளுவர் அவர்கள் இந்த 10 குறள் மூலமா சொல்லியிருப்பாரு. அந்த 10 குறள் என்ன, ஒவ்வொரு குறள்லையும் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? முதல் குறள் பாருங்க, 671 பார்த்துருவோமா? பாருங்க, சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல். அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது. சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. சூழ்ச்சினா ஆராய்ந்து செய்வது. ஆராய்ந்து செய்வது. எதை ஆராய்ந்து செய்வோம்? ஒரு செயலை. ஓகேவா? ஒரு வினையை செய்யறோம். ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் முடிவு பண்ணீங்க, அதான ஒரு செயல். ஓகேவா? ஒரு வினை இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ முடிவு பண்ணீங்க? முதல்ல உங்களுக்கு அந்த விஷயத்தை அந்த ஒரு செயலை செய்யணுன்ற துணிவு உங்கள்கிட்ட எப்போ வருதோ அப்பதான். ஓகேவா? அப்ப பாருங்க, ஆராய்ந்து எண்ணுவதற்கு, ஒரு விஷயத்தை ஆராய்ந்து எண்ணுவதற்கு, ஆராய்ந்து செய்வதற்கு எல்லை எது? துணிவு கொள்வதே. துணிவு தான். ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க எப்போ ஒரு தைரியமா துணிவோடு இருக்கீங்களோ அப்பதான் அந்த விஷயத்தை போய் செய்வீங்க இல்லையா? ஓகேவா? அப்போ ஆராய்ந்து எண்ணுவதற்கு, ஆராய்ந்து செய்வதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். ஓகேவா? அந்த துணிவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாருங்க, அவ்வாறு கொண்ட துணிவு, அதான் அத்துணிவு. அத்துணிவு, அப்படி ஒரு துணிவு, அப்படி ஒரு முடிவுன்றது, அப்படி ஒரு தைரியம்ன்றது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்கு உடனே போய் செஞ்சிடணும். ஓகேவா? ஓகேவா? அந்த துணிவு அப்பதான் இருக்கும். அந்த துணிவு இருக்கிற போதே நம்ம செஞ்சுட்டோம்னா ஒழுங்கா செய்வோம், துணிவோட செய்வோம், முழுசா செஞ்சு முடிப்போம் இல்லையா? அப்போ அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது. தாட்சினா காலம் தாழ்த்துதல் அர்த்தம். பாருங்க, தாட்சி அப்படின்னா தாழ்மை, கீழ்மை. பாருங்க, காலம் தாழ்த்தி, காலம் தாழ்த்துதல், அதான் தாட்சியுள். காலம் தாழ்த்துதல், காலம் தாழ்த்தி தங்குதல். தங்குதல் தீது. காலம் தாழ்த்தி செய்யறது தீது, குற்றம் சொல்றாரு. ஓகேவா? ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அப்படிப்பட்ட துணிவை காலம் தாழ்ந்து நிற்பது, காலம் தாழ்ந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னா, துணிவு கொள்றீங்க அப்படின்னா அது குற்றம். ஏன்னா அந்த செயல் நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. ஓகேவா? துணிவு வந்துருச்சா, ஒரு விஷயத்தை செய்யணுமா உடனே போய் செஞ்சிடணும். அது துணிவோட போய் செஞ்சிடணும். காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்றதான் அந்த ஒரு விஷயம். சரியா? அப்போ ஒரு செயலை செய்யும் போது துணிவு கொள்ளணும். துணிவு இருக்கும் போதே அந்த செயலை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும். காலம் தாழ்த்தக்கூடாது. அதாவது எந்த ஒரு செயலையும் காலம் தாழ்த்தாதீங்கன்றது இந்த ஒரு குறள் இல்லையா? அடுத்து பாருங்க, 672. இங்க பாருங்க, தூங்குக தூங்கி செயற்பால. செயற்பால அப்படின்றத பார்த்திருப்போம். செயற்பால, உயர்பால, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரத்துல குறள்ல பார்த்திருப்போம் இல்லையா? செயற்பால அப்படின்னா செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். ஓகேவா? உயர்பால அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம், அது செய்யக்கூடாததுன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? உயர்பாலது ஓரும் பழின்னு பார்த்திருப்போம் இல்லையா? அதான் செய்யக்கூடாதது, பழி, தீமை அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? அப்ப செயற்பால அப்படின்னா செய்ய வேண்டியது. ஓகேவா? இங்க பாருங்க, தூங்குக தூங்கி செயற்பால. எதை செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ, தூங்கி செயற்பால. எதை தூங்கின அந்த இடத்துல காலம் தாழ்த்துறது. ஓகேவா? ஒரு விஷயம் உங்க அம்மா சொல்றாங்க மளிகை கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்றது இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போறேன் அப்படின்றது என்னது? போற விஷயத்தை நீங்க காலம் தாழ்த்துறீங்க. ஓகேவா? நேரத்தை கடத்துறீங்க, ஏன்னா தூங்குறீங்க. ஓகேவா? அந்த காலம் தாழ்த்தி செய்யறது. அப்போ எந்த விஷயத்த காலம் தாழ்த்தி செய்யணுமோ அதை காலம் தாழ்த்தி செய்யணும். தூங்குகன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? அப்ப காலம் தாழ்த்தி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அதை காலம் தாழ்த்தணும். சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வீட்டுல ஒரு 9:30 ரெடியா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 11 மணிக்கு தான் நீங்க எங்கேயோ ஒரு ஊருக்கு போறீங்க, எங்கேயோ போறீங்க, 11 மணிக்கு தான் பஸ் அப்படின்னும் போது
9 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்க முடியுமா? பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு 11 மணி பஸ்னா ஒரு 10:50 ஒரு 10:55 போனால் போதும் இல்லையா? ஓகேவா? அப்போது ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தை காலம் தாழ்த்தி செய்யணுமோ அந்த விஷயத்தை காலம் தாழ்த்தி அந்த ஒரு செயலை செய்யணும். ஓகேவா? அதே சமயத்தில் பாருங்க, அடுத்து என்ன சொல்ற பாருங்க, தூங்கற்க காலம் தாழ்த்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த விஷயத்த? தூங்காது செய்யும் வினை. எந்த விஷயத்த காலம் தாழ்த்தாம செய்யணுமோ அதை காலம் தாழ்த்தாம உடனே செஞ்சிடணும். ஓகேவா? 11 மணிக்கு பஸ் அப்படின்னா 10:30 தான் ரெடியா இருக்கிறீங்கன்னா அடுத்த 1/4 மணி நேரத்தில் பஸ் என்ன பண்ணணும்? உடனே செய்யணும். உடனே பஸ் ஸ்டாண்ட் போனால் தான் உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ காலம் தாழ்த்தாத ஒரு விஷயத்தை எந்த விஷயத்தை செய்யணுமோ அது காலம் தாழ்த்தாம செய்யணும். காலம் தாழ்த்தி எந்த விஷயத்தை செய்யணுமோ அது காலம் தாழ்த்தி செய்யணும். அதுதான் தூங்குக தூங்கி செயற்பால. அது ஒண்ணு. அடுத்து பாருங்க, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயலை காலம் தாழ்த்தி செய்தல் வேண்டும். ஓகேவா? அதே போல காலம் தாழ்த்தாமல் உடனே செய்ய வேண்டிய செயலை விரைந்து செய்தல், உடனே செய்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ தூங்குதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல், வினை அப்படின்னா செயல். அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரே நிமிஷம்ப்பா. ஓகே, அடுத்து பாருங்க 673. பாருங்க, ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே. ஒல்லும் வாய் பாருங்க, செய்யக்கூடிய இடம். நீங்க ஒரு செயலை செய்ய போறீங்க அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடிய இடம். ஓகேவா? அங்க பாருங்க, செய்யக்கூடிய அந்த ஒரு செயலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த செயலை செய்து முடித்தல் நல்லது. அதுதான் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே. நன்றேனா நல்லது. அந்த வினையை அந்த செயலை செய்யறது நல்லது. செய்ய வேண்டிய இடத்துல அந்த ஒரு வினையை செயலை செய்ய வேண்டியது நல்லது. நீங்க என்ன செயல் செய்யணும்னு நினைச்சீங்களோ. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒல்லாக்கால் ஒருவேளை அந்த செயலை செய்ய முடியாத போது, செய்ய முடியல அப்படின்னா, ஏன்னா அந்த செயல் செய்யறது கஷ்டமா இருக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கடினமா இருக்கலாம். அப்படின்னும் போது அந்த செயலை ஏன் செய்ய முடியல அப்படின்றது என்ன பண்ணணுமா? செல்லும் வாய் நோக்கி செயல். ஓகேவா? செல்லும் வாய் நோக்கி அப்படின்னது அந்த செயலை செய்ய முடியாத போது ஏன் செய்ய முடியல அப்படின்ற விஷயத்த ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த செயலை செய்யணும். ஓகேவா? ஓகேவா? அதான் பாருங்க, செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நன்று. செய்ய முடியாத போது அதற்கான வழிகள் என்ன? அந்த விஷயத்த கடினமா இருக்கா, அப்ப எப்படி செஞ்சா நம்ம அதை ஈஸியா முடிக்கலாம். ஓகேவா? திருக்குறள் மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கா? ரைட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். எப்படிலாம் படித்தோம்னா நம்மளுக்கு மைண்டில் நிற்கும். நிறைய ரிவிஷன் பண்ணுவோம், நிறைய ஒரு மனப்பாடம் பண்ணிடுவோம். அப்புறம் நிறைய ரிவிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்போ கேட்டாலும் குறள்றது மனப்பாடம் ஆகிடும். அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து அடுத்து நம்ம செய்யணும். செய்ய முடியாத விஷயத்த செய்யணும். ஓகேவா? ஸோ ஆராய்ந்து செய்து அந்த விஷயத்த என்ன பண்ணுவோம்? முடிச்சிடணும். முடித்தல் வேண்டும் அப்படின்றதான் அந்த ஒரு குறள். சரியா? ஸோ ஒல்லும் வா எல்லாம் வினை நன்றே. ஒன்றாக்கால் ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? செல்லும் வாய் நோக்கி. நோக்கினா ஆராய்ந்துன்னு அர்த்தம். செல்லும் வாய் நோக்கி செயல், ஆராய்ந்து அந்த விஷயத்தை செஞ்சு முடிங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க 674. வினை பகை என்று இரண்டின். வினை பகை பாருங்க, வினை பகை. வினையானது நம்ம செய்யக்கூடிய செயல். நம்ம என்ன செயல் செய்யணும்னு நினைச்சோமோ அந்த செயல். அடுத்து பாருங்க பகை. ஓகேவா? நம்ம யாராவது பகை அப்படி நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா அந்த பகையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிச்சம் வைக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்ம செய்யக்கூடிய வினையும் சரி, ஓகேவா, நம்மளோடு இருக்கக்கூடிய பகையும் செய்வது. அதான் என்னது? என்று இரண்டின். என்ற இரண்டின் அர்த்தம். இந்த ரெண்டின் எச்சம். எச்சமானது மிச்சம் இருக்கிறது. ஓகேவா? எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். தெரும்னா கெடும்னு அர்த்தம். கெடுக்கும்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி பாத்தீங்கன்னா தீயச்சம், தீயினுடைய எச்சம். சரியா? ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பஞ்சு மூட்டையில் வச்சிருக்கீங்க. என்ன சொல்றது? பக்கத்துல ஏதோ நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? சின்னதா அப்போதைக்கு பண்ணிருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா சரியா நீங்க அணைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீயினுடைய சிறிய எச்சம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா காலம் தாழ்த்தி நிறைய புகைகள் உருவாயிட்டு என்ன பண்ணும்? டக்குன்னு பத்திக்க ஆரம்பிச்சிடும். அது மொத்த விஷயத்தையும் கெடுத்துரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணக்கூடாது? அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னா மொத்தத்தையும் என்ன பண்ணும்? முழுசா அதை தீயை பார்த்தீங்கன்னா எச்சம் இல்லாமல் மிச்சம் இல்லாமல் வச்சுட்டு போயிடல. அதை பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு போயிடும். அதே போலதான் ஒரு செயலை செய்ய முடிக்க நினைச்சீங்கன்னா செஞ்சு முடிச்சிடணும். ஒரு பகை நம்மளுக்கு இருக்குன்னா அந்த பகையை நம்ம தீர்த்தணும். திரும்ப அந்த பகை நம்மளுக்கு வளர்ந்து நம்மளுக்கு எதிராக நிற்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ வினை பகை என்று இரண்டுடைய எச்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா தீயச்சம் போல நம்மளுக்கு கெடுக்கக்கூடியது. அப்போ மிச்சம் வைக்காம ஒரு செயலை செஞ்சு முடியுங்கன்னு சொல்றாரு. ஓகேவா? ஒரு செயலை தொட்டுட்டோம். ஓகேவா? ஒரு என்ன சொல்றது, எக்ஸாம்குள்ள ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம். ஓகேவா? போஸ்ட் நம்மளுக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும். ஒரு போஸ்ட் வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம். ஓகேவா? அந்த ஒரு நோக்கத்தோட பாருங்க. அடுத்து பாருங்க, செய்யும் செயல். அதான் வினை. பகை ஒழித்தல். சரியா? அதான் பகை. ஓகேவா? இவ்விரண்டையும் குறைவிடாமல் செய்து முடிக்க வேண்டும். ஓகேவா? இல்லை எனில், அதுதான் நினையுங்கால். இல்லை அப்படின்னா தீயின் குறை போல தெரியாமல் என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? அந்த செயலும் அந்த பகையும் அது எப்படி தெரியாம வளர்ந்து நம்மளுக்கு கேடை விளைவிக்கும். சரியா? கேடு உண்டாக்கும். அதாவது எச்சம்னா குறை, தீ எச்சம்னா தீயினுடைய குறை, தெரும் அப்படின்னா கெடுக்கும்னு அர்த்தம். ஓகேவா?
அடுத்து பாருங்க 675வது குறள் பாருங்க. பொருள், ஓகேவா, நீங்க ஒரு செயலை செய்ய போறீங்க அப்படின்னா எதுக்காக அந்த செயலை செய்யுங்க, அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, அதான் பொருள். அடுத்து பாருங்க கருவி, அந்த செயலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, செய்யப்பட பொருள் மாதிரி, அது ஒரு கருவி, ஓகேவா. அடுத்து பாருங்க காலம், அந்த செயலை எந்த காலத்துல செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும். டே இந்த விஷயம்டா இந்த டைமில் கரெக்டாக செஞ்சிடா, அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், செய்யணும் இல்லையா. ஓகே. அடுத்து பாருங்க வினை, சரியா, வினை இடனோடு, அடுத்து நீ செய்யக்கூடிய செயல், செயலுடைய தன்மை. அடுத்து பாருங்க இடம், அந்த செயலை எந்த இடத்துல செய்யணும், ஓகேவா. இப்போ பாருங்க பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு, அதான் இடத்தோடுன்னு அர்த்தம். இடனோடு மொத்தம் எவ்வளோ வருது, 5. அதுதான் அங்கே ஐந்தும். ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல், இருள்னா மயக்கம், இருள் தீர மயக்கம் தீர அப்படின்னது தெளிவா ஆராய்ந்து செஞ்சு முடிடா தம்பின்னு வள்ளுவர் சொல்றாரு, ஓகேவா. பாருங்க செய்ய வேண்டிய பொருள், நம்ம ஒரு செயலை செய்யறோம், அந்த செயலுக்கான செய்ய வேண்டிய பொருள் என்ன, எதுக்காக அந்த செயலை செய்யறோம், அந்த செயலை செய்யறதுக்கு ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலுடைய தன்மை, அந்த செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயல் எப்படிப்பட்டது, ஏன் அந்த வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்ற அதனுடைய தன்மை. 5வது உரிய இடம், அந்த செயலை நம்ம எங்க செய்யணும், ஓகேவா. ஆகிய 5ஐயும் ஐயம் தீர, அதுதான் மயக்கம் தீர, இருள் தீரன்னு அர்த்தம். ஐயம் தீர என்ன பண்ணும், ஆராய்ந்து ஒரு செயலை செஞ்சு முடிக்க வேண்டும், செய்ய வேண்டும் சொல்றாரு. எண்ணினா ஆராய்ந்து, ஓகேவா. பாருங்க எண்ணி செயல், ஆராய்ந்து செயலணும், ஓகேவா. ஓகே. அடுத்து பாருங்க 676. 676 முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயன் பார்த்து செயல். ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலுடைய முடிவு, ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அந்த செயல் செஞ்சு முடிக்கும் போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றது, அது ஒன்று. அடுத்து பாருங்க இடையூறு, இடையூறும், ஒரு செயலை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா இடையூறு வந்தா என்ன பண்றது, ஓகேவா. இடையூறு வந்தா என்ன பண்றது, இடையூறு, அந்த இடையூறு நம்ம எப்படி எதிர்கொள்ளணும். இடையூறு வரலன்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை இடையூறு வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு தடை, இடையூறுனா நம்ம ஒரு தடை வருதுன்னா அந்த செயலை தடை இல்லாமல் எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது, ஓகேவா. அப்போ முடிவும், ஒரு செயலுடைய முடிவும், அந்த செயலை செய்யும் போது வரக்கூடிய இடையூறும் முற்றியாங்கு எய்தும். முற்றியாங்குன்னு அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிறது, அதான் எய்தும். எய்தும்னா கிடைத்தல், ஓகேவா. அப்போ அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படுபயணம், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செயலை நம்ம முடிக்கிறோம் பாருங்க, முடிவும், அந்த செயலுடைய முடிவு. ஒருவேளை இடையூறு வந்துச்சுன்னா அந்த இடையூறு வரும்போதும் சரி, அடுத்து அந்த செயலை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா அது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயனும் சரி, பயனானது நன்மை, ஓகேவா. நன்மையும் பார்த்து செயல்படணும், அந்த செயலை செய்யணும், ஆராய்ந்து செய்யணும்னு சொல்றாரு. பாருங்க ஒரு செயலின் முடிவு பற்றியும் இடையில் வரும் இடையூறுகள் பற்றியும், அந்த செயலை முடிச்சதுக்கு அப்புறம், அதான் முற்றியாங்கு எய்தும், சரியா, அந்த செயலை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பயன், அதான் படுபயன். இதை பற்றியும் ஆராய்ந்து அந்த செயலை செய்தல் வேண்டும் சொல்றாரு, ஓகேவா. புரிஞ்சதா, அவ்வளவுதான். பாருங்க முற்றியாங்கன்னா செய்த பின்பு, இடையூறுனா தடை, உங்களுக்கு தெரியும், பயன்னா நன்மை. ஓகே. அடுத்து பாருங்க செய்வினை செய்வான் செயன்முறை. செய்வினை, செய்வினை செய்யக்கூடிய செயல்னு அர்த்தம். நம்ம என்ன செயலை செய்யறோமோ அந்த செய்யக்கூடிய செயல். செய்வினை செய்வான், சரியா, ஒரு செயலை செய்யறவன் தான் செய்வினை செய்வான்றது குறிக்குது. செய்வினை செய்வான் செயன்முறை, ஒரு விஷயத்த செய்யறவன் அந்த விஷயத்தை எப்படி செஞ்சான், அதான் செயல்முறை. அந்த வினை எப்படி நடந்துச்சு, அந்த செயல் எப்படி நடந்துச்சு, அந்த வேலை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு முறை, சரியா. அதுதான் பாருங்க செய்வினை செய்வான் செயன்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஓகே, ஒரு விஷயத்த செய்யணும், அதே மாதிரியான வினை, அதே மாதிரியான செயலை, ஒரு வினையை, ஒரு டார்கெட்டை எப்படிதான் வச்சுக்கோங்க, ஓகே, ஒரு டார்கெட்டை உள்ளறிவான் உள்ளம். ஆல்ரெடி ஒருத்தவன் அந்த வினை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பான், அவன் தான் உள்ளறிவான். ஏன்னா அந்த செயலை சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருப்பான். அந்த உள்ளறிவான் உள்ளன், அவனுடைய அறிவை நம்ம ஏற்றுக்கிட்டு, அவனுடைய உள்ளம் கொளல், அவன் செய்த மாதிரியே நம்ம அவனுடைய எண்ணங்களை ஏற்றுக்கிட்டு அதே போல நம்ம செய்யணும். அப்போதான் அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நம்மளுக்கு தேவை, அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் வள்ளுவருடைய குறள், ஓகேவா. அப்போ செய்வினை செய்வான் செயன்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு செயலை செய்பவன் அச்செயலை முன்பே செய்து முடித்த அதனுடைய உண்மைத்தன்மையை, அந்த செயலை எப்படி செய்யணும் அப்படின்ற நடைமுறையை, இயல்ப அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். நாமளும் அதை ஏற்றுக்கணும், அதே இப்படி செயல்பட்டோம் அப்படின்னா அவன் அடைந்த சக்சஸை நாமளும் அடைய முடியும். புரியுதா, அந்த செயலை சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியும்.
அதாவது செயல்முறை அப்படின்னா செய்யும் முறை, உள்ளறிவான் அப்படின்னா வழி அறிந்தவன், அந்த செயலை ஆல்ரெடி செஞ்சவன் அர்த்தம். அடுத்து பாருங்க 678. வினையால் வினையாக்கி கோடல். வினையால் வினையாக்கி கோடல் பாருங்க. நனை கவுள் யானையால் யானையா தற்று. பாருங்க நனை கவுள். நனை கவுள் அப்படின்னா என்னது? கவுள்னா கண்ணம். நனை கவுள் அப்படின்னா கண்ணம் என்னது? நனைந்து நீர் வடியும். எதுக்கு? யானைகளுக்கு. எப்போ? ஒரு யானை இன்னொரு யானையை அடக்கும் போது. கும்கி யானைகளை பயன்படுத்தோம் இல்லையா? அப்போ ஒரு யானை இன்னொரு மதம் பிடித்த இன்னொரு யானையை அடக்கும் போது அந்த அந்த அடக்கிற யானைக்கு எப்படி இருக்கும்? அந்த கன்னத்துல அந்த நீர் வடிகிற மாதிரி இருக்கும். சரியா? அதான் நனைக்கவுள். எப்படி ஒரு யானையை இன்னொரு யானையை வச்சு அடக்குறாங்களோ அதே போல பாருங்க, வினையால் வினையாக்கி கோடல். ஒரு விஷயத்த, ஒரு வினையை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா அந்த வினையோடு, அந்த செயலோடு, அந்த ஒரு செயல்பாடு தொடர்புடைய இன்னொரு செயலை, இன்னொரு ஒர்க்கை என்ன பண்ணும்? அதையும் சேர்த்து முடிச்சிடணும். ஓகேவா? அம்மா சொல்றாங்க, பா என்ன சொல்ல, வீட்டில் மளிகை பொருள் இல்லைப்பா, போயிட்டு வாப்பா. அப்படியே வர வழியில் காய்கறியும் வீட்டில் இல்லை, காய்கறி கடைக்கும் போயிட்டு வாங்கன்னா போகும்போது என்ன பண்ணும்? அதை முடிச்சுட்டு அதையும் பக்கத்தில் முடிச்சுட்டு வந்துடும். ஒரே டைமில் முடிச்சிடணும் வேலையை. அதுதான் வினையால் வினையாக்கி கோடல். ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலையும் அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய இன்னொரு செயலாம் செஞ்சு அதையும் முடிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ யானையோடு செயலை இங்கே என்ன பண்ண ஒப்பிடுறாங்க. அப்போ வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானையா தற்று. ஸோ அப்போ ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். ஓகேவா? அதாவது அடுத்து பாருங்க, கவுள்னா யானையுடைய கன்னம். பொதுவாக கன்னம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக யானையுடைய கன்னம் அப்படின்றது இந்த இடத்துல குறிக்குது. 679 பாருங்க. நட்டார்க்கு நல்ல செயலின். நட்டார்னா யாரு? நட்டார்னா நட்புடையவங்க. யாரு? நண்பர்கள். ஓகேவா? ஸோ நட்டார்க்கு நல்ல செயலின், நண்பர்களுக்கு நல்ல செயலை செய்யறதோட அப்படின்னது நண்பர்களுக்கு ஒரு ஹெல்ப். திடீர்னு ஒரு நண்பர் ஒரு ஹெல்ப் கேட்குறான், ஓகே சரி செய்யணும். ஓகேவா? ஸோ நட்டார்க்கு நல்ல செயலின் அப்படின்னா நல்லவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நண்பர்களுக்கு ஒரு நல்ல செயலை, ஒரு நல்ல உதவியை செய்யறத காட்டிலும், அதான் செயலின்னு அர்த்தம். செய்யறத காட்டிலும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு வள்ளுவர்? இதை செய்யுங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி விரைந்ததே, சீக்கிரம் தமிழ் அர்த்தம் சொல்றேன். விரைந்து, விரைவாக, உடனடியாக என்ன பண்ணணும்? ஒட்டாரை ஒட்டி குழல். ஒட்டாரம் யாரு? நம்ம கூட ஒட்டாதவங்களை யார் சொல்லுவோம்? நம்மளுக்கு பிடிக்காதவங்க, இல்லை நம்மளை பிடிக்காதவங்க, நம்மளுடைய பகைவர்கள். பகைவர்களை எப்படியாவது ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னது பகைவருடைய நட்பை எப்படியாவது கொண்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னது பகைவரையும் நட்பாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிறந்தது. ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு எதிரிகளோ பகைவர்களோ இருந்தாங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க நட்பாக்கிக்கோ. அதுதான் உங்களுக்கு ரொம்ப அதுதான் உங்களுடைய ஒரு பிரைம் கோலா இருக்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்களோட போய் என்ன செய்யணுமோ செய்ப்பான்னு சொல்றாரு. ஏன்? பகைன்றது இல்லாமல் போயிடும். எல்லாரும் நண்பர்கள் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் நண்பர்களுக்கு என்னென்ன வேணுமோ போய் செய்ய, பிரச்சனையே இல்லை. வாழ்க்கையில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க, பகைன்றதே இருக்காது, நீ நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ பாருங்க, நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குழல். நண்பர்களுக்கு நல்லனவற்றை செய்வதை காட்டிலும் தம் பகைவருடன் பொருந்தி அப்படின்னா பகைவரோடு சமரசமா நட்பாக்கி கொண்டு என்ன பண்ண வாழ ஆரம்பிச்சிடணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விரைவாக நட்பு கொள்ளுதல் வேண்டும். ஓகேவா? நட்டார்னா நண்பர், நட்பு கொண்டவர். ஒட்டார்னா பகைவர். ஒட்டி குரல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். ஓகேவா? ஸோ கடைசி குரல் பாருங்க. வினை செயல் வகையில உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி பாருங்க. அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார் பாருங்க. உரை சிறியார் அப்படின்னா வறுமை குறைந்தவர். ஓகேவா? உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி. இப்போ ஒரு நாடு சொல்லியிருப்பேன், பழைய சீரீஸ்ல சொல்லியிருப்பேன், அதே தான் திரும்ப எக்ஸாம்பிளா சொல்றேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஒரு நாட்டுடைய மன்னன் இருக்கான், ஒரு நாட்டு மக்கள், நாட்டில் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் பலவீனமானவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதிரிகளுடைய படை பயங்கரமான ஒரு படைன்றது வருது. ஒரு பெரிய நாட்டுடைய மன்னன் பெரிய ஆர்மியோட வரான் அப்படின்னா இவங்களோட அவன் வலிமையுடையவன் இல்லையா? ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மக்கள் கண்டிப்பா பயத்தோடு இருப்பாங்க. ஓகே, போர் வரப்போது, அவங்க நம்மளை தாக்க போறாங்க அப்படின்னும் போது நம்ம நாட்டு மன்னன் ஓகே சிறந்த மன்னன் தான், ஆனா என்ன செய்ய போறாரோ, நம்மளை காப்பாற்ற, நம்மளை கொன்றுவாங்களோ எதிர் நாட்டு ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருப்பாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? உள்நடுங்குவாங்க. உள்நடுங்கு அஞ்சுவாங்க. சரியா? பயப்படுவாங்க இல்லையா? ஓகேவா? அதை பார்த்து தன்னுடைய நாட்டு மக்கள் வரக்கூடிய பெரிய படையை பார்த்து அஞ்சுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மன்னனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? நம்ம நாட்டு மக்களை நம்மளால காப்பாற்ற முடியலையா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா? ஓகேவா? அந்த ஒரு சுச்சுவேஷன்ல மக்களை காப்பாற்றணும், மக்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா இந்த வலிமை குறைந்த நாட்டுடைய மன்னன் என்ன பண்ணணும்? அந்த நாட்டுடைய மன்னன்ட்ட
ஓகேவா, ஒரு சமரசம்ன்றது பண்ணலாம். இல்லையா பணிந்து போகிறது நல்லது. ஏன் பணிந்து போகிறான், அவன்கிட்ட வீரம்ன்றது இல்லாமல் போகிறானா, இல்லை வந்து பார்த்தோன்னா எதிர்த்து நம்ம சொல்லலாம் இல்லையா சார், எதிர்த்து சண்டை செய்யலாம், ஓகே சண்டை செய்யலாம், ஆனால் எல்லாத்தையும் கொன்றுவாங்க, அவ்வளோ பெரிய படையோடு இருக்காங்க. ஓகேவா, தன்னோட நாட்டு மக்கள் வாழணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைப்பானா, எல்லாரும் வந்து பார்த்தோன்னா சாகணும்னு நினைப்பானா, வாழணும்னு நினைப்பான் இல்லையா. அப்போது அவங்களுக்கு கீழே ஓகே அடிப்படைந்தாலும் பரவாயில்ல, மக்கள் நல்லபடியாக உயிரோடு வாழ்ந்தாங்கன்னா போதும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உடன்படிக்கையை தான் ஒரு சிறந்த மன்னன் பண்ணுவான். அதே போல தான் பாருங்க, உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி, மக்கள் நடுங்குவதை அஞ்சி பாருங்க வலிமை குறைந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான், பெரியார் பணிந்து, பெரிய படையுடைய ஒருத்தருடைய பேச்சுக்கு பணிந்து அவங்கள ஏற்றுக்குவான். அவங்க என்னது, அவங்களுக்கு கீழே பணிந்து செயல்படுவான்னு அர்த்தம். ஓகேவா, அதான் பாருங்க, வலிமை குறைந்து வாழ்பவர் தம்மை சார்ந்துள்ளவர், யாரு, அந்த நாட்டு மக்கள் மாதிரி தன்னை சார்ந்துள்ளவர் பயந்து நடுங்குவதை கண்டு அஞ்சி தம்மை விட வலிமையானவர் எதிர்க்கும் போது பணிந்து ஏற்றுக்கொள்வார். ஓகேவா, எதுவும் செஞ்சிடாதீங்க, ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழ்ப்படுகிறோம், என் நாட்டு மக்களை எதுவும் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி. அதே போல தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும், நம்மளுடைய நட்பு வட்டாரம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஓகேப்பா, ஏன்னா வலிமையுடையங்க இருக்கும்போது இல்லை எதுவும் பண்ணாதீங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள் சமரசமாக போயிடுவோம் சொல்லணும் இல்லையா. அது ஒரு நல்ல பண்பான நல்ல பண்பு தான். ஏன்னா நம்மளையே நம்ம இது பண்ணிக்கிறோம், முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பை நம்ம என்ன பண்ணுவோம், நிலைநிறுத்துறோம். ஓகேவா, அந்த டைமில் போயிட்டு நம்ம அதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, வாடா நீ நானா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பகையை இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள அழிச்சிட்டு வாழ்றதுல எந்த ஒரு யூஸும் இல்லை இல்லையா. நம்மளும் அழிஞ்சிடுவோம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதை சொல்கிறது தான் இந்த ஒரு குறள். ஓகேவா, இதுவும் செயல் சார்ந்த ஒரு விஷயம் தானே. அதுதான் அவன் பணிந்து போகிறான், யாருக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்காக. சரியாமா. ஸோ இதாவது நடுங்கள்னா அஞ்சுதல், பணிந்து அப்படின்னா கீழ்ப்பணிதல். சரியா. ஸோ இதுதான் வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய 10 குறள், அதனுடைய பொருள். ஓகேவா. ஸோ அப்போ இந்த அதிகாரத்தின் மூலியமா வினை செயல் வகை, ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா எதெல்லாம் என்ன சொல்றது எதிர்பார்த்து நம்ம செயல்படணும், எதெல்லாம் ஆராய்ந்து நம்ம செயல்படணும், எப்போ செயல்படணுன்ற விஷயத்தெல்லாம் முழுசாக நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா. எப்படி ஒரு செயலை செய்யணுன்றது தெரிஞ்சுட்டோம் இல்லையா. அதே போல தான் அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை நம்ம பார்ப்போம். சரியா. அடுத்த ஒரு வகுப்பில் திருக்குறளுடைய பண்புடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறள், அந்த 10 குறள் மூலயமா பண்புடைமைன்னு அது பண்பு. ஸோ பண்பு சார்ந்த அந்த ஒரு என்ன சொல்றது கருத்துக்களை, ஒரு பொருளை அல்லூர் அவர்கள் என்ன சொல்றாருன்றது அடுத்த ஒரு வகுப்பில் பார்ப்போம். ஸோ இந்த வகுப்பில் சொல்லப்பட்ட விவரங்கள் அழகாக படிச்சுக்கோங்க. குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறளுடைய பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா. இதை பேஸ் பண்ணலாம் கொஷின்ஸ் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் கொஷின் டிஎன்பிசி கேட்பாங்க. எதை கேட்டாலும் நம்ம சொல்றதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா. ஸோ கண்டிப்பாக இந்த குறளும் சரி பொருளும் சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு அதிகாரத்தில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.